ஹாய். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி 1 புதன்கிழமை. ஸோ அதனால் வந்து நான் சாமி கும்பிடும்போது ஒரு டம்ளர் பால் வச்சு சாமி கும்பிட்டுட்ருந்தேன் விளக்கு போட்டு. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் மாத கரண்ட்டு, அதனால் காலைலேருந்து கரண்ட் இல்லை. ஸோ யூபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்க லைட் மட்டும் எரியும். ஸோ அதனால் கீழே விளக்கு பற்றும்போது, வீட்டில் விளக்கு பற்றும்போது கரண்ட் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ இங்கே மேலே நான் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயும் விளக்கு பற்றிட்டு சாமி கும்பிட்டு ஓம் சரவண பவ எழுதுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து விரதம் ஆரம்பிக்கும் போதே நிறைய தடங்கள்லாம் வந்திருக்கும். விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. சில பேருக்கு வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஏன்டா ஆரம்பித்தோம், நம்ம வேண்டுறது வந்து ஐயோ அது வேணவே வேணாம் சாமி அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கும். நிறைய பேர்த்துக்கு நடுவில் அவ்வளோ பிரச்சனை வரும். பட் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணி விரதத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுங்க. ஸோ அதுக்கான பலனாக கடவுள் வந்து நம்ம ஏதாவது ஒன்று வேண்டியிருப்போம், அது வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நீங்கள் நம்பிக்கை வச்சு விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நமக்கு ஆசைப்படுற எல்லாமே கிடைக்குமான்னு தெரில. பட் நமக்கு என்ன தேவையோ அது வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து இருங்க. நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும். நடுவில் ஏதாவது கஷ்டம் வந்து பெசாம விரதத்தையே விட்டுறலாம் அப்படின்லாம் எதுவும் மனசு விட்டுறாமல் 48 டேஸும் விரதத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும்னு நினச்சதே நடக்கும். ஸோ கோயிலுக்கு போக முடிகிறவங்க போயிட்டு வாங்க. ஸோ புரட்டாசி ஸ்டார்ட் ஆனதுனால இனிமேல் வந்து பெருமாளையும் வந்து கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வழக்கம் போல் 108 டைம்ஸ் வந்து சரணம்பவ எழுதிட்டு சரவணபவ ரவணபவ அது வந்து எழுதி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எழுதி முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.